இன்றைக்கி சனிக்கிழமை தயிர் சோறு கிண்டி உருளைக்கிழங்கு வறுப்போம் அப்படின்னு நான் ஒரு கனவுல இருந்தேன். வீட்டில் பார்த்தா வேறு மாதிரி முடிவெடுத்து இன்றைக்கி பிரியாணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க. பிரியாணி போடுறதுக்கு அரிசி வீட்டில் எதுவுமே கிடையாது. இந்த பாசுமதி அரிசி எல்லாமே வாங்கணும்னா செலவுகள் ரொம்ப ஓவராக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இருந்தாலும் இருக்கிறத வச்சு இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பொன்னி அரிசி குருணை இருந்தது. சரி இன்றைக்கி அதை வச்சு பிரியாணி போட்டுருவோம்னு சொல்லிட்டு, எப்பயும் போல் நம்ம தக்காளி சோறுக்கு வதக்கிற மாதிரியே வதக்கி விட்டு இன்றைக்கி மட்டனை போட்டு வதக்கி விட்டு இன்றைக்கி பிரியாணியாக போட்டாச்சு. அந்த பிரியாணி செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் எதுவுமே நாங்கள் இன்றைக்கி செய்யவே இல்லை. இருக்கிறத வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தா ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நானே நினச்சி பார்க்கல, என்னடா நம்ம ஏனோ தானோன்னு வச்சோம் இன்றைக்கி பிரியாணி, இன்றைக்கி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நானே நினச்சி பார்க்கல. இன்றைக்கி எவ்வளோ ஒரு நான் எப்போ செஞ்சாலும் புழு புழுனே வராது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக உதிரி உதிரியாக வந்திருந்தது. இதுக்கு தொட்டுக்கிற பார்த்திங்கன்னா கறி கூட்டும் ஆனியன் ரைத்தா தான் இன்றைக்கி வச்சுருந்தோம். இன்றைக்கி சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடோடு இருந்தேன். பிரியாணி பார்த்ததுமே எனக்கு அந்த கட்டுப்பாடை இழந்துட்டேன் நானே. சரி வை சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு